கன்னி ராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபு, அடுத்தது ஒரு அரசாங்கத்துல பெரிய ஆளா, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா, ஜெயிக்கக்கூடிய அமைப்புனா கம்மியாயிடும். ஓகே. இந்த ஆகஸ்ட் மாசம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. அப்போ சனி பகவானும் அந்த ராசிநாதனும் பார்க்கும்போது இதுக்கு பேர் புனர்பு தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தோஷத்துல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 11 குரு நல்ல லாபம். அப்ப அந்த கன்னிக்குள்ள யாரு உச்சமாகறான புதன். வீட்டுக்கு ரொம்ப நாள் ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆணோ திருமணம் ஆகல அப்படின்னா இப்ப முயற்சி பண்ணா நடக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னிராசிங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். காலபுருஷனா என்னன்னா நம்ம மேசத்துல இருந்து எண்ணி வந்தா 6ஆம் இடம். கன்னி ராசிக்காரர்களே பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபு, அடுத்தது ஒரு அரசாங்கத்துல பெரிய ஆளா, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஜெயிக்கக்கூடிய அமைப்புனா கம்மியாயிடும். ஓகே. நான் இப்போ ஒரு பிளேஸ் முன்னாடி வரணும் அப்படின்னா அப்படியே கைத்த பிடிச்சி பின்னாடி இழுத்துரும். எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு கம்மியாகும். ரிஸ்க் எடுத்து தான் வந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த கண்ணில பிறந்த அவங்க விடாமுயற்சி, தைரியம், விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. ஓ, நான் மறுபடியும் எதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அடுத்தது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தொழிலுக்குள்ள வருவாங்க. ஓகே. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு தொழிலுக்கு வருவாங்க. அப்ப அந்த கன்னிக்குள்ள யாரு உச்சமாகறான புதன். படிப்புல பாதியில விட்டுருப்பாங்க. சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் சில ஒரு புதிய முயற்சிகள் அதுல இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம இப்ப ஒரு பாடகரா இருந்தா ஒரு பொருள் வாங்குவாங்க. ஒரு ஒரு மீடியால இருக்கன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ரொம்ப நாள் ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆணோ திருமணம் ஆகல அப்படின்னா இப்ப முயற்சி பண்ணா நடக்கும். இந்த மாசத்துல முயற்சி பண்ணா நடக்கும். எப்பவுமே கன்னியில ஒருத்தருக்கு அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப கவனமா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு டிப்ஸாவே வச்சுக்கலாம். அது ரொம்ப பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். அது அவங்களே வாங்கி வந்த ஒரு வரம் சொல்லுவாங்க. உடம்புல ரொம்ப கவனமா இருந்தா போதும். இந்த ஆகஸ்ட் மாசம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. நேர் 7ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ சனி பகவானும் அந்த ராசிநாதனும் பார்க்கும்போது இதுக்கு பேர் புனர்பு தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தோஷத்துல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 11 குரு நல்ல லாபம். அப்ப இந்த லாபஸ்தானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம். நான் தனியா பாரு, நான் ஏதாவது பண்றேன் பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சொல்லிட்டே இருக்கிற விஷயம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய கால நேரம் சொல்லுவாங்க. ஓகே மேம், சூப்பர். ஸோ கன்னிராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? அவங்களுடைய நண்பர்கள், வீட்டு உறவினர்கள் கிட்ட ஏதாவது விஷயம் வாய் கொடுத்து மாட்டிக்கிறது, ஐயோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு மேல் அதிகாரிய பத்தி கீழே இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா இடுப்பு 3வது டிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. முதுகெலும்புல 3வது டிஸ்க் இடுப்பு, கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். ஓகே மேம். ஓகே. ஸோ இந்த கன்னிராசி என்பர்கள் ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சிறப்பா இருக்கு? அவங்க நின்று இருக்கக்கூடிய ஒரு பெருமாள். அனந்த ஆல்ரெடி அவங்க அந்த அனந்த சைனத்துல கண்ணியில கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிரக ரீதியா மாறிச்சுன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. நின்ற பெருமாளை அவங்க வழிபடுவது ரொம்ப சிறப்பான விஷயம். ஓகே மேம். கன்னிராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான். அது வருட கணக்கு கிரகங்கள். மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு
குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளவு நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயம் ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 daysல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யற அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26ல வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணரை வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.